உலக சமாதான ஆலயம் செய்திகள் வாசிப்பவர் பர்குணன். தென்கையிலை உலக சமாதான ஆலயம் ஞானபீடத்தில் கடந்த 14/4/2026 முதல் தொடங்கிய இளைஞர்களுக்கான தன்னாற்றல் மேம்பாட்டு பயிற்சி முகாம் 19/4/2026 அன்று நிறைவு பெற்றது. இவ்விழா 1 நிமிடம் அமைதியுடன் தொடங்கியது. குருமாதா அவர்களின் தலைமையில் மெய் உணர்வாட்டிகள் அஷ்டதீபம் ஏற்றினார்கள். மெய்ஞான ஆசிரியர் சத்யாகிருஷ்ணன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள். முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் அனைவரும் தங்களது அனுபவங்களை சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். என் பேர் விஷாலினி. நான் குமராபாளையம்ல இருந்து வரேன். இதுக்கு முன்னாடி நான் மெடிடேஷன் பண்ணுவேன். ஆனால் ஏதோ சொல்றாங்களே, அப்பா அம்மா சொல்றாங்களேங்கிறதுக்காக போய் பண்றதாக இருந்தது. ஃபோக்கஸ் இல்லாம தாட்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. இப்போ நான் இங்க பிரமிட்ல மெடிடேஷன் பண்ணது, சன் ரைஸ்ல மெடிடேஷன் பண்ணது, இது எல்லாமே என்னுடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனா இருக்கு. முன்ன இப்படி இல்லை. இங்க வரப்பவே வரணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் அண்ட் ஒவ்வொரு செஷன்ஸ்லயும் நான் ஒவ்வொரு லெசனை நான் கத்துக்கிட்டேன். ஹானஸ்டா எப்படி இருக்கணும், எம்பத்தினா என்ன, மற்றவங்களோட இடத்துல நம்மளை வச்சு யோசிச்சு பார்க்கறது, அண்ட் லிவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட், எப்படி ப்ரெசன்ட்ல இருக்கிறது அப்படின்றதையும் நான் நல்லாவே கத்துக்கிட்டேன். அண்ட் நம்ம எனர்ஜியை லாஸ் ஆகாம எப்படி நமக்குள்ளேயே நம்ம எனர்ஜியை வச்சுக்கிறதுன்றதையும் நான் கத்துக்கிட்டேன். நான் மெடிடேஷன் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இங்க வந்திருந்தேன். அந்த நோக்கத்தை ப்ராப்பரா நிறைவேற்றிருக்கேன். இட் வாஸ் வெரி குட், எக்ஸலென்ட் சாய்ஸ் தட் ஐ ஹவ் மேட். மை பேரண்ட்ஸ் ஹூ சென்ட் மீ, ஐ அம் வெரி தேங்க்ஃபுல். எந்த ஸ்கூல்லையும் எங்க வீட்ல யாருமே சொல்லி கொடுக்க முடியாத ஒரு எஜுகேஷனை குருமகான் எல்லாத்துக்கும் சொல்லி தந்தாரு. செக்ஸ் எஜுகேஷன், அது கெட்ட வார்த்தைன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா செக்ஸ் எஜுகேஷனா அதுக்கு மீனிங் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு 2 மீனிங் இருக்கு. அதை கத்துக்கிட்டோம்னா எதையும் நம்ம தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டோம். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தம் துணையுடன் வருகை புரிந்திருந்த காந்திகிராம் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற முன்னாள் பேராசிரியர் முனைவர் மெய் திரு பழனித்துறை அவர்களுக்கு உலக சமாதான ஆலயத்தின் அரங்காவலரும் பொதுச் செயலருமான மெய்ஞான ஆசிரியர் கே சுந்தராமன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார்கள். மெய் திருமதி மாலா பழனித்துறை அவர்களுக்கு குருமாதா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார்கள். சிறப்பு விருந்தினர் பழனித்துறை அவர்கள் தமது சிறப்புரையில் தன்னம்பிக்கை என்பதை பற்றியும் மனிதனை மாமனிதாக ஆக்குவது குருமகானால் மட்டுமே முடியும் என்றும் கூறினார்கள். இன்றைக்கு பள்ளியில் இருக்கக்கூடிய கல்வியால் ஒரு மனிதரை முழு மனிதராக ஆக்கி தர முடியாது. ஒரு பர்சனாலிட்டியா ஆக்க முடியாது. யார் செய்ய முடியும் என்று சொன்னால் குருமகான்களால் மட்டும்தான் செய்ய முடியும். நாம் உயர வேண்டும் என்றால் எல்லா முயற்சிகளையும் நாம் தான் செய்ய வேண்டும் என்றும் கூறிய முனைவர் பழனித்துறை அவர்கள், ஆனா அந்த பேசுற பொழுது இந்த மாணவர்கள் சொன்னாங்க, எனக்கு நானே தலைமை ஏற்றுக்க வேண்டியிருக்கு, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு நானே தலைவன் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அது யார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா தன்னை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அது கண்டுபிடிக்கும். பயிற்சி முகாமில் கொடுக்கப்பட்ட அனைத்து பயிற்சிகளையும் இல்லத்திற்கு சென்றதும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் தமது உரையில் குறிப்பிட்டார்கள். குருமகான் அவர்கள் தமது அருளுரையில் மாற்றம் என்பதை பற்றியும் கடவுள் நம்பிக்கை பற்றியும் உன்னை நம்பு என்ற வார்த்தையின் உட்பொருள் பற்றியும் விளக்கினார்கள். தன்னம்பிக்கை, அப்போ நமக்குள்ளேயே என்ன இருக்கு? ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. கடந்த உள் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துருச்சு. தன்னாற்றல் மேம்பாட்டு முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழா நிறைவில் மாணவ மாணவிகள் அனைவரும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக அவர்களின் பாதங்களில் விழுந்து ஆசி பெற்றார்கள். அனைத்து பெற்றோர்களுக்கும் தனித்தனியாக குருமகான் அவர்கள் நல்லாசி வழங்கியதுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. கடந்த 3 நாட்களாக நமது ஆலயத்தில் மகாசக்தி யோக பயிற்சி நடைபெற்றது. குருமகான் அவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு நல்லாசி கூறி சான்றிதழ்கள் வழங்கினார்.
ஈரோடு தி டிவைன் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு யோகா வகுப்புகள் கடந்த 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. யோகா வகுப்புகளை திருமூர்த்திமலை ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி மாணவர்கள் மேய்ச்செல்வன் மதன காமராஜன், மேய்ச்செல்வன் பாலகுமாரன் ஆகியோர் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். பயிற்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களும் பயிற்சிகள் அனைத்தும் தங்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாக தங்கள் அனுபவ உரையில் பகிர்ந்து கொண்டார்கள். பயிற்சி நிறைவு நாளில் பள்ளி முதல்வர் மெய் திருமதி கே தேவகி அவர்கள் சிறப்பாக வகுப்புகள் நடத்தி கொடுத்த யோகா மாணவர்களை வாழ்த்தினார்கள். பள்ளியின் துணை முதல்வர் மெய் திருமதி பி ராஜலட்சுமி அவர்கள் இப்பயிற்சி நடைபெற வாய்ப்பளித்த உலக அமைதி தூதுவர் குருமான் அவர்களுக்கும், ஏற்பாடு செய்து கொடுத்த உலக சமாதான அறக்கட்டளைக்கும், ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரிக்கும், உற்சாகத்துடன் வகுப்புகளை நடத்திய யோகா கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளியின் சார்பில் தமது நன்றிகளை தெரிவித்தார்கள். வகுப்புகளை திறம்பட நடத்திய யோகா மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. செய்திகள் நிறைவடைந்தன. சந்தோஷம்.